சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 18. குமரியில் செய்த புதுமை தியானம். வராக நகரத்தில் மடத்தை உருவாக்கியதுடன் சுவாமிஜியின் வாழ்க்கையில் முதல் கட்டம் நிறைவுற்றது. மடத்தில் அவர் 2 வருடங்கள் தங்கி சகோதர துறவிகளுக்கு ஊக்கமளித்தார். மடத்து வாழ்க்கைக்கு ஒரு வடிவம் கொடுத்தார். 1888 பரிவிராஜகராக அவரது வாழ்க்கையின் 2ஆம் கட்டம் ஆரம்பித்தது. முதல் முறை காசி, அயோத்தி, லக்னோ, ஆக்ரா, பிருந்தாவனம் வழியாக இமயமலைக்கு சென்றார். இயற்கை அழகையும் ஆன்மீக உயர்வையும் அங்கே அனுபவித்த அவர் பல காரணங்களால் வராக நகருக்கு திரும்ப வேண்டியதாயிற்று. 1890 மீண்டும் ஒரு முறை இமயமலைக்கு சென்றார். விரைவிலேயே திரும்பினார். 1891 தமது திட்டத்தை சற்று மாற்றிக்கொண்டார். நீ நாட வேண்டியது உன்னுடைய முக்தியை அல்ல, உலகிற்கே நிழல் தருகின்ற ஆலமரமாக விளங்க வேண்டியவன் நீ என்று குருதேவர் ஒரு முறை கூறியதை சுவாமிஜி நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முறை செல்லும்போதும் திரும்பி வரமாட்டேன் என்று கூறிக்கொண்டுதான் சென்றார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் திரும்ப வேண்டியதாயிற்று. இமயத்தின் ஒரு குகையில் அவர் வாழ்ந்திருக்கலாம். புற உலக தொடர்பே இன்றி இறைவனில் ஆழ்ந்து தம்மையே கரைத்திருக்கலாம். ஆனால் அதன் மூலம் இதுவரை வந்த நமது மாமுனிவர்களின் எண்ணிக்கை ஒன்று கூடியிருக்கும், அவ்வளவுதான். உலகின் போக்கிற்கு ஒரு திருப்பம் நேர்ந்திருக்காது. உலகின் சிந்தனையில் ஒரு புரட்சி தோன்றியிருக்காது. மனிதகுலத்தின் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். சுவாமிஜி இமயமலை மீது தமக்குள்ள கவர்ச்சியை விட்டு பார்வையை மக்கள் மீது செலுத்தினார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணரின் திருவுள்ளமும் ஒரு காரணம். பலமுறை சுவாமிஜி குகைகளில் தங்கவும் செய்தார். ஆனால் நீண்ட காலம் அவரால் அங்கே இருக்க இயலவில்லை. குகைகளிலிருந்து என்னை பலவந்தமாக யாரோ ஒருவர் பிடித்து வெளியே தள்ளி போய் சுற்றிப்பார் என்று அலைவிடுவது போல் இருந்தது என்று பின்னாளில் சுவாமிஜி கூறினார். அவரும் சுற்றினார். சகோதர துறவியோ வேறு யாருமோ தம்முடன் வரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். கைத்தடி ஒன்றும் கமண்டலம் ஒன்றும் ஓரிரு நூல்களும் தவிர வேறு எதுவுமின்றி இறையருள் ஒன்றையே சார்ந்து புறப்பட்டார் அவர். ராஜபுதனம், குஜராத், பம்பாய், மைசூர், கேரளா என்று அவரது பயணம் சுமார் 2 வருடங்கள் நீடித்தது. இந்தியாவின் தென்கோடியான குமரி முனையில் நிறைவுற்றது. இந்த 4½ வருட பரிவிராஜக வாழ்க்கையில் சுவாமிஜி மன்னர்களின் அரண்மனையில் வாழ்ந்தார். ஏழைகளின் குடிசையில் வாழ்ந்தார். தீண்டத்தகாதவர்கள் என்று சமுதாயம் ஒதுக்கியவர்களுடன் பழகினார். மன்னர்களுடனும் மந்திரிகளுடனும் கலந்து ஆலோசித்தார். பண்டிதர்களுடன் விவாதங்கள் நடத்தினார். முத்து குளிப்பவன் கடலில் மூழ்கி துளாவுவது போல அவர் இந்தியா என்னும் கடலில் மூழ்கி அதன் உண்மையை தேடினார். மக்களின் இன்ப துன்பங்கள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், லட்சியங்கள், நம்பிக்கைகள் அனைத்தையும் நேரடியாக கண்டார். சாஸ்திரங்களில் அவருக்கு இருந்தது போன்ற அறிவு பொருளாதாரத்திலும் இருந்தது. மக்களின் வாழ்க்கை முறையை செலுத்துவதான பொருளாதாரத்தில் அவருக்கு இருந்த ஆழ்ந்த அறிவு காரணமாக நாட்டின் நிலைமையை அவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. சுவாமிஜி இந்த வேளையில் தொடர்ந்து புதிய அனுபவங்களை தேடிக்கொண்டிருந்தார். புதிய சிந்தனைகள் ஏதாவது கிடைக்குமா என்று ஏங்கினார். தொடர்ந்து மத சமுதாய கருத்துக்களை சேகரித்தார். முரண்பாடுகளை அறிந்து கொண்டார். ஒப்பிட்டு நோக்கினார். பல்வேறு பகுதிகளில் நிலவும் தத்துவ சிந்தனைகளையும் வட்டார வழக்கங்களையும் அறிந்து கொண்டார். மக்களின் வாழ்க்கையை கூர்ந்து நோக்கினார் என்று சுவாமிஜியின் பரிவிராஜக வாழ்க்கையை பற்றி அவரது சகோதர துறவி ஒருவர் கூறினார். அது மட்டுமல்ல, இந்த பரிவிராஜக வாழ்க்கையில் சுவாமிஜி தாமும் பல விஷயங்களை கற்றுக்கொண்டார். பல விஷயங்களை பலருக்கு பல வழிகளில் கற்றும் கொடுத்தார். கற்றலும் கற்பித்தலும் தவம் என்று உபநிஷதங்கள் கூறுகின்ற அந்த தவத்தை செய்தபடியே நாடெங்கும் சுற்றினார். இமயமலை யாத்திரைகளின் போது உபநிஷதங்கள், பிரம்மசூத்திரம் முதலான சாஸ்திரங்களை கற்றார். ஜெய்ப்பூரில் சமஸ்கிருத இலக்கணம் கற்றார். அகமதாபாத்தில் சமண இஸ்லாமிய இலக்கியங்களை கற்றார். கோவாவில் கிறிஸ்தவ மத தத்துவம் பயின்றார். போர்பந்தரில் பல மாதங்கள் தங்கி அந்த நாட்டு திவானிடம் வேத மதத்தையும் வேத தத்துவங்களையும் கற்றார். நூல்களிலிருந்து கற்றது மட்டுமல்ல, வாழ்க்கை தமக்கு முன்பாக கொண்டு வந்த நிகழ்ச்சிகளிலிருந்தும் அவர் கணந்தோறும் கற்றார். உதாரணமாக கேத்தரியில் நடைபெற்ற நடன நிகழ்ச்சி, சூர்தாஸின் பாடலை கேட்டதுமே
சுவாமிஜி தமது தவறை புரிந்து கொண்டார். அடுத்த நிகழ்ச்சி பிருந்தாவனத்திற்கு செல்லும் வழியில் அவரிடம் ஏற்பட்ட ஜாதி உணர்வு. ஒரு கணம்தான், மறுகணமே அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபட்டு விட்டார். காசியில் குரங்குகளிடமிருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டதையும் இங்கு நாம் குறிப்பிடலாம். இவ்வாறு இயற்கை, சூழ்நிலை, சம்பவங்கள் அனைத்திலிருந்தும் கற்றுக்கொண்டபடி அவர் பயணித்தார். பணக்காரனோ ஏழையோ நகரவாசியோ கிராமவாசியோ அனைவருக்கும் துன்பங்கள் உள்ளன, ஆசைகள் உள்ளன, எதிர்பார்ப்புகள் உள்ளன, ஏமாற்றங்கள் உள்ளன, இடையே சிறு சிறு சுகங்களும் உள்ளன. இந்த உண்மை சுவாமிஜியின் முன்பு ஒவ்வொரு கணமும் கொண்டு வரப்பட்டது. உலகின் நூல்கள் அனைத்தும் தராத அறிவை இந்த அனுபவங்கள் அவருக்கு தெளிவாக காட்டின. சுவாமிஜி பிறருக்கு கற்றுக் கொடுத்தவை என்று பார்த்தால் அவை ஏராளம். ஆழ்வார் மன்னருக்கு உருவ வழிபாடு, கேத்தரி மன்னருக்கு ஆன்மீகம், மதம் இவற்றுடன் நிற்காமல் இயற்பியல், வேதியியல், வானவியல் என்று தொடங்கி இந்த பயணத்தில் அவரை சந்தித்த ஒவ்வொருவரும் சுவாமிஜியிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொண்டார்கள். சுயமுயற்சி, உலகில் நேர்மையாக வாழ்தல் என்று மட்டுமல்ல, உடம்பில் எண்ணெய் தேய்ப்பதால் என்ன பலன் என்பது பற்றி கூட அவர் கற்றுக் கொடுத்தார். மைசூர் மன்னரின் அவையில் பொய் சொல்ல மறுத்த நிகழ்ச்சி ஒன்றே அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ கற்றுக் கொடுத்திருக்கும். இவை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அமைந்தது ஜெய்ப்பூர் நிகழ்ச்சி. நரேந்திரரிடம் எந்த வாதங்களும் எடுபடாத போது ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருக்கு அனுபவ ஞானத்தை வழங்கியது போல, ஜெய்ப்பூரின் படை தளபதியான ஹரிசிங் கடவுளை பற்றிய எந்த விளக்கங்களையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தபோது அவருக்கு உயிருணர்வுடன் கண்ணனையே காட்டுகின்ற அளவிற்கு ஆற்றல் பெற்ற மகான் சுவாமிஜி. அவருடன் தொடர்பு கொண்ட ஒவ்வொருவரும் ஆன்மீக பாதையில் முன்னேறியிருப்பார்கள், கடவுளை நோக்கி மேலும் ஓரடி வைத்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. பரிவிராஜக வாழ்க்கையின் நிறைவுக்கு போகும் முன் ஒரு கேள்விக்கு பதில் காண முயற்சிப்போம். சுவாமிஜி ஏழைகளை சந்தித்தார், ஏழைகளுடன் வாழ்ந்தார் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் மன்னர்கள், திவான்கள், மற்ற உயர் அதிகாரிகள் போன்றோரை அதிகமாக சந்திப்பதை நாம் காண்கிறோம். அது ஏன்? இதற்கு விடை காண அன்றைய அரசியல் நிலைமையை புரிந்து கொள்வது அவசியம். மன்னர்கள் என்றால் சமுத்திரகுப்தர், சந்திரகுப்தர், ஹர்ஷர், ராஜராஜ சோழன் போன்ற மாபெரும் மனிதர்கள் நம் நினைவில் எழுவார்கள். தங்கள் ஆற்றலாலும் வல்லமையாலும் பகைவர்களை நடுங்க செய்து குடிமக்களை கண்ணென காத்தவர்கள் அவர்கள். ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மன்னர்கள் வெறும் பொம்மைகள், அவ்வளவுதான். நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளையர்கள். 1858 ஆகஸ்ட் 2ஆம் நாள் பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை முற்றிலுமாக தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது. 1876 விக்டோரியா மகாராணி தன்னை இந்தியாவின் பேரரசி என்று அறிவித்தார். இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் 3 விதமான நிர்வாகத்தை மேற்கொண்டனர். சில இடங்களில் மன்னர் ஆட்சியை அப்படியே விட்டு வைத்தனர். மன்னர், பிரதம மந்திரி போன்றோர் இந்தியர்களாகவே இருந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் அரச பிரதிநிதி ஒருவர் அங்கே தங்கியிருப்பார். அவர் ஆட்டுவித்தபடி மன்னர் ஆட வேண்டும். ஜம்மு காஷ்மீர், லடாக் போன்ற மாநிலங்கள் இந்த வகையை சேர்ந்தவை. சில இடங்களில் கவர்னர், உதவி கவர்னர், கமிஷனர் என்று ஆங்கிலேயர்களே முற்றிலுமாக ஆட்சியை நடத்தினர். அஜ்மீர், அந்தமான் நிகோபார், அஸ்ஸாம், வங்காளம், பம்பாய், சென்னை போன்ற மாகாணங்கள் இந்த பிரிவில் அடங்கும். இது தவிர 500க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இருந்தன. ஹைதராபாத், மைசூர், பரோடா, வாரணாசி, ஆல்வார், கொச்சி, ஜெய்ப்பூர், போர்பந்தர், திருவாங்கூர் போன்றவை இத்தகையவை. இங்கு மன்னர்கள் இருந்தார்கள். இவர்களை சிற்றரசர்கள் என்றும் இந்த மாநிலங்களை சிற்றரசு மாநிலங்கள் என்றும் ஆங்கிலேயர்கள் அழைத்தார்கள். ஏனெனில் அரசு என்றால் அது பிரிட்டிஷ் அரசு ஒன்றே. இந்த மன்னர்களுக்கு முழு அதிகாரங்கள் கிடையாது. இவர்கள் பக்கத்து மாநிலங்களுடனோ அண்டை நாடுகளுடனோ எந்த தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது. நாட்டின் பாதுகாப்பு போன்றவற்றை ஆங்கிலேய அதிகாரிகளை கவனித்து கொண்டனர். சுருக்கமாக சொன்னால், இந்த அரசர்களுக்கு பெரிதாக எந்த வேலையும் கிடையாது. எனவே இவர்கள் வேட்டை, கேளிக்கை விளையாட்டு, மேலை நாட்டு மோகம் என்ற காலம் தள்ளினர். எப்படியாவது ஆங்கிலேயனை தாஜா செய்து தங்களது அரச பதவியை தக்க வைத்துக் கொள்வது இவர்களில் பலரது நோக்கமாக இருந்தது. அதையே ஆங்கிலேயனும் விரும்பினான். ஆனால் இந்த போக்கிலிருந்து விலகி மக்களுக்கு நல்லது செய்ய நினைத்த மன்னர்களும் பலர் இருக்கவே செய்தனர். ஆனால் இதனால் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு தங்கள் ஆட்சிக்கு பாதகம் நேருமோ என்று பயந்த ஆங்கிலேயன் மன்னர்களின் நல் முயற்சிகளை தடுக்க முயன்றான்.
அதற்கு பொதுவாக அந்த நாட்டின் திவான் உதவினார். அவர் பொதுவாக பிரிட்டிஷ்காரரின் கையாளராக இருப்பார். இதனால் மன்னர்களின் எந்த முயற்சியும் பிரிட்டிஷாருக்கு தெரியாமல் நடைபெற இயலாது. விளைவு, பாமர மக்கள் கதியற்று போனார்கள். ஒரு பக்கம் இந்த மன்னர்கள், மறுபக்கம் ஆங்கிலேயர்கள். மத்தளம்போல் இருந்தது அவர்களின் நிலைமை. அவர்களுக்கு கல்வி கிடையாது, உரிமைகள் கிடையாது. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த உழைக்க வேண்டும். அதில் வரும் பலனை வரியாக கொடுத்துவிட வேண்டும். அவ்வளவுதான் அவர்கள் செய்ய வேண்டியது. அத்தனை துன்பங்களையும் பொறுத்து கொண்டு இருவருக்கும் சேவகம் செய்ய வேண்டிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். பஞ்ச காலங்களில் பெருத்த உயிர் சேதம் ஏற்பட்டது. அப்போதும் அவர்களுக்கு யாரும் உதவவில்லை. இந்த நிலைமையைக் கண்டு உருகினார் சுவாமிஜி. மன்னர்களைக் கண்டு அவர்களின் கடமையை உணர்த்த விரும்பினார் அவர். குடிமக்களை காப்பது சத்திரியனின் கடமை என்பதை அவர்களுக்கு எடுத்து கூற விரும்பினார். ஓரிருவரது மனம் மாறி ஏழைகளுக்கு நல்லது செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினார். இதற்காகவே மன்னர்களை சந்தித்தார். அவர்களுடன் நீண்ட நேரம் பேசினார். சில மன்னர்கள் அவரது கருத்துக்களை ஏற்று உடனடியாக சில நற்பணிகளில் ஈடுபடவும் செய்தனர். மன்னர்களுக்கு மந்திரி போல் அமைந்து மகான்கள் அவர்களை வழிநடத்துவதை புராணங்களிலும் வரலாற்றிலும் காணவே செய்கிறோம். தசரதருக்கு வசிஷ்டர், சிவாஜிக்கு ராமதாசர், ஹரிஹர புக்கருக்கு வித்யாரண்யர் என்று இந்த முனிவர்களின் வழிகாட்டுதலால் மன்னர்கள் வரலாறு படைத்தனர். சுவாமிஜியும் மன்னர்கள் தங்கள் கடமைகளை மறந்தபோது அதை எடுத்து உரைத்தார். அதற்காகவே அவர்களை சந்தித்தார். இவ்வாறு தமது கடமையை செய்தவாறு அதே வேளையில் இந்தியாவையும் அதன் பல்வேறு பரிமாணங்களையும் இந்திய மக்களையும் அவர்களின் பல்வேறு பரிமாணங்களையும் கற்றவாறு பரிவிராஜகராக சஞ்சரித்தார் சுவாமிஜி. சுவாமிஜி கற்றார், கற்றுக் கொடுத்தார், கண்டார், அறிந்தார், ஆராய்ந்தார். இவை அனைத்தும் நிகழ்ந்தன. ஆனால் விவேகானந்தர் என்ற மாபெரும் உள்ளம் ஓயவில்லை. குருதேவர் இட்ட பணி, மனிதகுலத்திற்கு ஒரு மாபெரும் செய்தி என்ற ஒரு தீப்பொறியை நெஞ்சில் தாங்கியபடி அதனை எப்படி உலகிற்கு அளிப்பது என்ற கேள்வியுடன் அவர் அலைந்தார். அது ஒன்றே அவரது உள்ளத்தில் முக்கிய இடம் பெற்றிருந்தது. அந்த வழியும் ஆண்டவனிடமிருந்தே வரும் என்பதை அவர் உறுதியாக நம்பினார். திட்டங்கள் இல்லை, வீடு இல்லை, உற்றார் இல்லை, யாரும் இல்லை. அவருடன் இருந்தவர் இறைவன் மட்டுமே. அரண்மனையில் வாழ்ந்தாலும் குடிசையில் இருந்தாலும் அந்த ஆண்டவனின் வழிகாட்டுதல் ஒன்றையே துணையாக கொண்டு வாழ்ந்தார் அவர். இந்த 4.5 ஆண்டுகளில் சுவாமிஜி பெற்ற அனுபவங்கள் பல, கற்ற பாடங்கள் பல. இனி குருதேவரிடமிருந்து கற்றவை, வாழ்விலிருந்து பெற்றவை இரண்டையும் தொகுத்து ஒரு வழி கண்டாக வேண்டும். இந்தியா மீண்டும் உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். சத்திய யுகம் மீண்டும் தழைக்க இன்றைய மனிதர்களுக்கு அது ஒரு வழிகாட்டப்பட வேண்டும். அதற்கு என்ன செய்வது? முதலில் அனுபவங்களை பெறு, பிறகு சிந்தனை செய், பிறகு செயல்படு என்கின்றன சாஸ்திரங்கள். அனுபவங்களை பெற்றாகிவிட்டது, இனி சிந்திக்க வேண்டும். அதற்கு ஒரு அமைதியான இடம் வேண்டும். அது எது? நீலத்திரை கடல் எழுந்து ஆர்ப்பரித்தாலும் நிலவிடும் அமைதி குலையாமல் நின்றபடி தவம் செய்யும் கன்னி தேவி எழுந்தருளும் பாரத கண்டத்தின் தென்கோடியை தேர்ந்தெடுத்தார் சுவாமிஜி. திருவனந்தபுரத்திலிருந்து சுமார் 55 மைல் தொலைவில் உள்ளது கன்னியாகுமரி. 3 கடல்களின் சங்கம திருத்தலம் அது. குமரி அம்மனாக கையில் ஜெபமாலையுடன் நின்றபடி இங்கே காட்சியளிக்கிறாள் தேவி. 1892 டிசம்பர் இறுதியில் திருவனந்தபுரத்திலிருந்து இங்கே வந்தார் சுவாமிஜி. தேவியை வழிபட்டார். பிறகு கடற்கரைக்கு சென்றார். அவரது மனம் அன்று அசாதாரணமானதோர் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. அனுபவம் அனுபவம், எதையும் அனுபவித்தால் மட்டுமே நம்புவேன். அனுபவத்திற்கு குறைந்த எந்த நிரூபணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று துடித்த அவருக்கு தேவையான அனுபவங்கள் கிடைத்துவிட்டன. அக வாழ்க்கையை பொறுத்தவரை ஆன்மீக நிலையின் அறுதி அனுபவமாக சாஸ்திரங்கள் கூறுகின்ற நிர்விகல்ப சமாதி நிலையை அவர் பெற்றுவிட்டார். அதற்கு மேல் அனுபவிக்கவோ ஆசை கொள்ளவோ தேவைப்படவோ எதுவுமில்லை. ஒரு சாதாரண மகானின் வாழ்க்கை இத்துடன் நிறைவுற்று விடுகிறது. அதன் பிறகு அவருக்கு தேடல் இல்லை. தமது வினைப்பயன் செயல்படும் காலம் வரை வாழ்ந்து உடலை உகுக்கிறார் அவர். ஆனால் சுவாமிஜி இந்த அனுபவங்களை பெற்றும் நிம்மதியின்றி தவித்தார். ஏனெனில் அவர் உலகிற்கு ஒரு செய்தியுடன் வந்தவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அளித்திருந்த பணியை செய்து முடிக்கும் வரை அவரால் அந்த தவிப்பிலிருந்து விடுபட இயலாது.
அந்த தவிப்புதான் அவரை இந்த 4.5 வருடங்களாக இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வைத்தது. சூழ்நிலையிலிருந்து பெற்ற அறிவு, குருதேவரிடமிருந்து கற்ற பாடம், பரிவிராஜக வாழ்க்கையிலிருந்து பெற்ற அனுபவம், தமது அனுபூதி, இந்த 4லிருந்தும் நாட்டின் நன்மைக்கு வழி கண்டாக வேண்டும். நாட்டின் நன்மை என்பது தனிமனித நன்மையை பொறுத்தே அமையும். எனவே தாம் காணும் வழி தனிமனித முன்னேற்றத்தையும் நாட்டின் முன்னேற்றத்தையும் ஒருங்கே அளிக்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த வழி எது? ஆழ்ந்து சிந்திக்க விரும்பினார் சுவாமிஜி. கன்னியாகுமரி தேவியை வழிபட்டார். அகம் குழைய பிரார்த்தனை செய்தார். உடன் வந்திருந்த மன்மதநாத்தின் பெண் குழந்தையை தேவியாக பாவித்து பூஜை செய்தார். வழிகாட்டுமாறு மனமாற தேவியை வேண்டினார். சுவாமிஜியின் கண்களில் பட்டன கடலுக்குள் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த பாறைகள். அங்கே சென்று தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்து தியானித்து தேவியின் அருளால் வழி காண விரும்பியது அவரது உள்ளம். அங்கே 2 பாறைகள் இருந்தன. ஒன்று பெரியது, மற்றொன்று சிறியது. பெரிய பாறையின் ஒரு பகுதியில் தேவி நின்று தவம் செய்ததாக ஐதீகம். அங்கே பதிந்துள்ள பாதங்கள் தேவியினுடையவை என்று கூறப்படுகின்றன. தேவியின் திருப்பாதங்கள் பதிந்த அந்த பாறை ஸ்ரீபாத பாறை என்றே அழைக்கப்படுகிறது. ஆனால் அங்கே செல்வது எப்படி? கட்டுமரத்தில் தம்மை அழைத்து செல்லுமாறு அங்கிருந்த மீனவர்களிடம் கேட்டுக்கொண்டார். அவர்கள் பணம் கேட்டார்கள். அவரிடம் பணம் இல்லை. மீனவர்கள் மறுத்துவிட்டார்கள். நீந்தி செல்வதைத் தவிர அவருக்கு வேறு வழி இருக்கவில்லை. வேறு எதையும் பொருட்படுத்தவில்லை. துணிந்து கடலில் குதித்து அந்த பாறையை நோக்கி நீந்தினார் சுவாமிஜி. சுவாமிஜி கன்னியாகுமரிக்கு வந்தபோதே அவரை கண்டார் சதாசிவம் பிள்ளை என்பவர். அவரது தோற்றத்தால் கவரப்பட்ட சதாசிவம் அவரை பின்தொடர்ந்தார். அவர் பாறைக்கு நீந்தி செல்வதை அவரும் வேறு சிலரும் காணவும் செய்தனர். ஆர்வமும் குழப்பமும் மேலிட அவர்கள் அவரை தொடர்ந்தனர். அவர்களிடம் திரும்பி போகுமாறும் தம்மை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் சுவாமிஜி கேட்டுக்கொண்டார். உணவு பற்றி கேட்டபோது சுவாமிஜி, கட்டாயம் எனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதோ அங்கே தெரிகிறதே ஒரு சிறிய துளை, அதில் பழம், பால், இளநீர் ஏதாவது கொண்டு வந்து வையுங்கள். தேவைப்படாது என்று நினைக்கிறேன். தேவைப்பட்டால் எடுத்து சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். சதாசிவமும் அவ்வாறே செய்தார். சுவாமிஜி அமர்ந்தார். சுற்றிலும் பரந்த கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம் மூன்றும் இங்கே சங்கமிக்கின்றன. அவருக்கு முன்னால் அவரது பார்வைப்படும் இடத்தில் தேவியின் திருப்பாதங்கள், இன்னும் முன்னால் தேவியின் திருக்கோவில். அங்கிருந்து விரிந்தது பாரத திருநாடு. சுவாமிஜி ஆழ்ந்து தியானம் செய்தார். அங்கே 3 நாட்கள் தொடர்ந்து தியானத்தில் மூழ்கினார் சுவாமிஜி.